கவர்னர் கூட போறாரு, ஆட்சி அமைக்க போறான்னு அப்படியே போனீங்கன்னா அது நீண்ட காலத்துக்கு உதவாது. எல்லா வகையிலும் விஜய் தன்னை தகவமைச்சுக்கணும். ஏன்னா வேற யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, எம்ஜிஆருக்கே முதல் தேர்தலில் இவ்வளோ பெரிய தனிச்சின்னு கிடைக்காத வாய்ப்பு. அவர் தனிப்பெரும்பான்மை பெற்றாருங்கிறது வேற கூட்டணியோட, அதை இவரையும் ஒப்பிடவே மாட்டேனார். ஒரு உதாரணத்துக்கு திரைத்துறையிலேருந்து வந்தாங்கன்னு பார்த்தா கூட்டணியால் அவருக்கு கிடைச்சது தனிச்சே இவருக்கு ஓரளவு கிட்டத்தில் நெருங்கி கிடைச்சிருங்கிறது பெரிய விஷயம். அதை எல்லா வகையிலையும் விஜய் போற்றி பாதுகாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொன்ன விஷயம் தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 30% வாக்கு அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு 33% வாக்கு. இல்ல அப்படி ஒன்னொன்னா ஒப்பிட வேண்டாம். இல்ல அவர் பண்ண இந்த ரெவல்யூஷன் எல்லாத்தையுமே விஜய் காலகட்டம் வேறங்க. இன்னைக்கு விஜய் இங்க கும்பகோணத்துல உட்காந்துட்டு என்ன பேசினாருன்னா கன்னியாகுமரியில அடுத்த செகண்ட் பாத்துட்டே இருக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்படி என்ன வசதி இருந்துச்சு? கிராம போய் மக்கள்கிட்ட போய் அத்தனை ஆண்டுகள் திமுக உழைச்சு அந்த அடையாளப்படுத்தி திரைத்துறையில் அவ்வளவு தூரம் நடிச்சு இவ்வளவு தூரம் வந்த பிறகு எம்ஜிஆருக்கு இருந்த சூழல் வேற. இன்னைக்கு விஜய் பாதி தமிழ்நாடு, முக்கால் தமிழ்நாடு போகவே இல்லை. அவரு அது குறைன்னு சொல்லல. அவர் சில காரணங்கள் அவர் ஒரு மென்டாலிட்டி இருந்தார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட்டம் வர்ற இடங்களை தவிர்த்தார். கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக இருந்தால் அறிவிச்ச கூட்டங்களை ரத்து பண்ணார். தேர்தல் பிரச்சாரத்தில் பல நாள் ரத்து பண்ணார்ல. மக்கள் அது ஒரு பொருட்டா நினைக்கல. அதெல்லாம் குறையில்லை, நீ அதை தாண்டி உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு தான் மக்கள் ஒரு பார்வை பார்த்துருக்காங்க. திரும்ப திரும்ப நான் அங்கே தான் வந்து நிற்பேன். அந்த மக்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நன்றி கூட சொல்லி என்ற அந்ததையும் நான் சொல்லி தான் ஆகணும். ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியான ஒரு வாக்கு வங்கிகள் இவர்கிட்ட இருக்கு. ஆனா ஆட்சி அமைக்க இது போதுமானதா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவருடைய அடுத்த மூவ் என்ன? அடுத்த மூவ் அதான் சிறிய கட்சிகளை அவருக்கு பேசி பார்ப்பார். அதிமுகவோட இணைய வாய்ப்பு இருந்தா பிஜேபி என்ன பண்ணுவாங்க? சொன்னேன் இல்லையா, அதிமுகவோட இணைஞ்சாதான் கம்ஃபர்டபுள் நம்பர் கிடைக்கும். 5 ஆண்டு காலம் நவுத்திட்டு போக முடியும். இல்லாட்டி ஒரு நாளும் செத்து பழைக்கிற மாதிரி தான். ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்றது, முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றுறதுனா கூட திரும்ப 118 பாதுகாக்கிறதுக்குள்ள ஒரு பெரும்பாடாயிடும்.